பிரைஸ் தி லார்ட். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் நமக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கின்ற பவுலின் வார்த்தையின்படி வாழ அநேகருக்கு ஆசை உண்டு. அந்த ஆசைக்காக கடைசி வரை ஓடி நிலை நிற்கிறவர் ஒரு சிலரே. அப்படி நாங்கள் கண்டு எங்கள் வாழ்க்கையில் வியந்து போன ஒரு உத்தம ஊழியரின் சாட்சியை உங்கள் முன் வைக்கிறோம். கிபி 1947 ஆண்டு தமிழ்நாட்டில் செஞ்சி என்னும் பகுதியில் தொண்டூர் என்னும் குக்கிராமத்தில் நாகப்பன் ராஜம்மாள் என்னும் தம்பதிக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர் இவர். தனது ஆரம்ப பள்ளியை அதே குக்கிராமத்தில் படித்து தனது நடுநிலை மற்றும் மேல்நிலை பள்ளியை திண்டிவனத்தில் உள்ள வால்டர் ஸ்கடர் மேல்நிலை பள்ளியில் முடித்தார். பின்பு மருத்துவராக வேண்டுமென்ற கனவோடு தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் விண்ணப்பித்திருந்தார். அக்கல்லூரியில் படிக்க வாய்ப்பு கிடைத்ததும் ஒரு சில சமூக காரணங்களால் சேர முடியாமல் போனதால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத சூழ்நிலையில் மருத்துவம் இல்லை என்றால் என்ன, வழக்கறிஞராக ஆவேன் என சென்னையை வந்தடைந்தார் இவர். பின்னர் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் தனது படிப்பை துவங்கினார். இக்கல்லூரிதான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அடித்தளமாக இருந்தது. தனது முதலாம் ஆண்டிலேயே தன் நண்பர்கள் மூலம் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிந்து கொண்டார் இவர். தனது 3ஆம் ஆண்டு படிப்பை முடிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஞானஸ்தானமும் எடுத்துக்கொண்டார். பின்பு தனது விருப்பத்தின்படி வழக்கறிஞர் ஆக வேண்டும் என்ற விருப்பத்துடன் மாநில சட்ட கல்லூரியில் சேர்ந்தார். சட்டங்களை பற்றி படிக்க ஆரம்பித்த இவர் ஒரு வழக்கறிஞராக வாழ்ந்தால் வேதத்தின் கட்டளைகளை பின்பற்றுவது கடினம் என எண்ணி தன் வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். தன் வாழ்வை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்த இவர் தேவன் ஆசீர்வதித்து சட்ட கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் போதே அரசு ஆடிட்டர் வேலையை கொடுத்தார். இதனால் தேவன் மேல் அன்பு அதிகமாகும் பொருட்டு தன்னை பகுதி நேர ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். பின்பு 1974ஆம் ஆண்டு கலைச்செல்வி என்கின்ற ரெபேக்காலையும் தேவ சித்தத்தின்படி திருமணம் செய்து கொண்டார். பின்னர் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் வசித்து வந்து பாஸ்டர் சாம் கமலேஷ் அவர்களின் மெத்தடிஸ்ட் சபையில் விசுவாசியாக இருந்து வந்தார். பின்னர் 1977இல் முதல் பிள்ளையாக மகள் லில்லியை பெற்றெடுத்தார்கள். அதே ஆண்டில் தேவன் இவருக்கு மத்திய அரசு பணியாகிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் வேலையை கொடுத்து ஆசீர்வதித்தார். பின்னர் 1979ஆம் ஆண்டு 2வது பிள்ளையாக மகன் கமலேஷை பெற்றெடுத்தார்கள். பிள்ளையை பெற்றெடுத்த கையோடு முதல் முறையாக மடிப்பாக்கம் பகுதிக்கு குடி வந்தார். பின்னர் குடும்பமாக உள்ளாகரத்தில் உள்ள சென்ட் ஜேம்ஸ் CSI சபையில் இணைந்தார். அங்கே பாடல் குழு தலைவராகவும் சிறுவர் ஊழியத்தின் தலைவராகவும் சபையோடு இணைந்து இன்னும் பல ஊழியங்களை 10 ஆண்டுகளுக்கும் மேல் செய்து வந்தார். பின்னர் ஆவியானவரின் வழிநடத்துதலின் மூலம் 1999ஆம் ஆண்டு ஆவிக்குரிய சபையில் இணைந்தார். பாலையா கார்டனில் உள்ள பாஸ்டர் ஜெபராஜ் சபையில் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அங்கே தேவனின் கிருபையால் பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை சுகமாக்கவும் வரங்களை பெற்று ஊழியம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் பாஸ்டர் ஜெபராஜ் மூலம் போதகர் அழைப்பு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார். பின்பு ஏஜி ஸ்தாபனத்தில் வேதாகம கல்லூரி படித்து முடித்தார். பின்பு 1999ஆம் ஆண்டு பாஸ்டர் மோகன் அவர்களின் மூலம் கணவன் மனைவியாக ஊழியத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். பின்பு 2000ஆம் ஆண்டு பாஸ்டர் மோகன் அவர்களின் வழிநடத்துதலின் மூலம் கிரேஸ் பெனியல் ஏஜி சபை எனும் பெயரில் வீட்டு சபையாக ஊழியம் துவங்கப்பட்டது. சபை தேவனின் கிருபையால் வேகமாக வளர்ந்தது. பின்பு 2003ஆம் ஆண்டு போதகர் அவர்கள் தன் அரசு வேலையை விட்டு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து முழு நேர ஊழியராக மாறினார். சபை வளர்ந்து கொண்டே இருந்ததால் சபைக்கென ஒரு இடம் இல்லாததனால் போதகர் வீட்டிலும் வீட்டு மாடியிலும் விசுவாசிகள் வீட்டிலும் திருமண மண்டபங்களிலும் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார். தேவனை ஆராதனை செய்ய சொந்த இடம் வாங்க வேண்டும் என போதகர் மிகவும் பிரயாசப்பட்டார். பின்பு தேவனின் கிருபையாலும் பாஸ்டர் கிறிஸ்துதாஸ் அவர்களின் வழிநடத்துதல் மூலமாயும் உள்ளாகரம் பகுதியில் சபைக்கென ஒரு சொந்த இடம் வாங்க தேவன் கிருபை செய்தார். பின்பு போதகர் உற்சாகமாய் ஆலயத்தை கட்ட துவங்கினார். ஆனால் சுற்றி இருப்பவர்களின் எதிர்ப்பினால் ஆலயம் கட்டும் பணி தடைப்பட்டது. ஆனால் கர்த்தர் கைவிடவில்லை. ஜூன் 8, 2011ஆம் ஆண்டு தேவனின் கிருபையாலும் பாஸ்டர் கிறிஸ்துதாஸ் அவர்களின் தலைமையில் இப்போது இருக்கும் சபை திறக்கப்பட்டது. பின்பு ஊழியத்தில் தேவன் இவரை ஆசீர்வதித்து அநேக ஊழியங்களை தொடங்கவும் அநேக ஊழியக்காரர்களை உருவாக்கவும் கிளை சபைகள் ஆரம்பிக்கவும் கிருபை செய்தார். அவர் அளித்த தேவ வார்த்தையாலும் போதனையாலும் சபையும் சபை குடும்பங்களும் பெருகியது.
அவர் சபை மேலும் சபை குடும்பங்கள் மேலும் வைத்திருந்த அன்பு தேவையான நேரத்தில் வேத வசனத்தின் மூலம் கண்டிப்பும் சபையில் விசுவாசிகள் பக்தி விருத்தி அடைய உபயோகமாக இருந்தது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வேத வார்த்தையின்படி 36 வருடம் பகுதி நேர ஊழியம், 19 வருடம் முழு நேர ஊழியம் என தன் கடைசி நாளில் கூட ஊழியம் செய்துவிட்டு சென்ற எங்கள் ஆவிக்குரிய தகப்பனின் சாட்சி நாங்கள் முடிவு பரியந்தமும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க எங்களுக்கு முன் செல்லும். இவர் விதைத்த விதை 60 100 பலன் கொடுக்கும் என சபையாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்புதான் இவர் அடையாளம், சிரிப்புதான் இவர் பேச்சு, சிறு பிள்ளைகளிடம் கூட தாழ்மையாக இருப்பதுதான் இவர் இயல்பு. தன்னை போல் பிறரையும் நேசித்து காலம் நேரம் பார்க்காமல் உதவுபவர் என சொல்லிக் கொண்டே போகலாம். எங்கள் போதகர் நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்தார் என்பதற்கு தேவனும் இச்சபையுமே சாட்சி. இறுதியாக போதகர் மருத்துவமனையில் இருந்த பொழுது எழுதிய வார்த்தை: